இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் மாறு வேஷத்துல இங்க வர்றதுக்கு என்கிட்ட எவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் பசங்களை ஏமாத்துறதுக்கு எனக்கு இந்த காரணங்கள் எல்லாம் பத்த மாட்டேங்குது விவேக். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? எல்லார்கிட்டயும் நடிக்கிற மாதிரி பசங்க கிட்ட என்னால நடிக்க முடியல. அவங்க கூட சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணு என்னால இருக்க முடியல. இவ்ளோ தூரம் இத்தனை பேரை சமாளிச்சு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள எதுக்காகக்கா நீங்க பலவீனமா ஃபீல் பண்றீங்க? பசங்க கூட நமக்கு நெருக்கமான பந்தம் இருக்கும். அவங்க முன்னால இனி என்னால நடிக்க முடியாது. இப்ப நான் உண்மைய சொல்ல போறேன். அக்கா, அவசரப்பட்டு உண்மையை சொல்லிடாதீங்க. இப்ப வேற மனிஷாக்கு உங்க மேல சந்தேகம் வந்திருக்கு. அவளுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சா போதும், நம்ம பிளான் மொத்தமும் ஃபெயில் ஆயிடும். இந்த மாதிரி நேரத்துல பசங்க கிட்ட உண்மையை சொல்றது சரியா படலக்கா. என்ன எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நதிங் அங்கிள், ஜஸ்ட் ஆபீஸ் விஷயத்தை பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்படியா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க வீடு பிடிச்சிருக்காமா? எப்படி இருக்கு? ஐ ஜஸ்ட் லவ் இட் அங்கிள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எங்க மருமக இருக்கும்போது இந்த வீடு இன்னும் கலகலன்னு இருக்கும். இந்த வீடே சந்தோஷத்தால நிறைஞ்சிருக்கும். ஆனா அவ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருந்த சந்தோஷம் மொத்தமும் போயிடுச்சுமா. எது என்ன ஆனாலும் உன்னோட வருகையால விட்டு போன அந்த சந்தோஷம் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அதுலயும் அரவிந்தா இருக்காளே, லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட மருமகளை கூப்பிடுற மாதிரியே சந்தோஷத்துல அவ துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நீதான் அவ மருமகங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீதான் அவ மருமகன்னு உண்மையை சொல்லிட்டன்னா அவ இன்னும் சந்தோஷப்படுவா. பெரியப்பா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மருமகன்னு உண்மையை சொல்றீங்க. சம்யுக்தா மேடம் கிட்ட ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க? மல்லிப்பூக்கு கருப்பு சாயத்தை பூசிட்டா மட்டும் அது மல்லிப்பூவா இல்லாம போயிடுமாடா? அதோட வாசனை நமக்கு தெரியாம போயிடுமா என்ன? லக்ஷ்மி வேஷத்தையும் பாஷையும் மாத்தினதுனால மட்டும் லக்ஷ்மியை என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? சம்யுக்தா வேற யாரோ கிடையாது, என் மருமக லக்ஷ்மின்னு எனக்கு முதல்லயே தெரியும்டா.